ஸ்ரீ சங்கர பகவத்பாதாளோட ஷட்பதி ஸ்தோத்திரத்தை பற்றி பெரியவா சொல்லின்னு வந்ததை ரெக்கார்ட் பண்ணியதில் இது 6வது ரெக்கார்டிங். ஷட்பதியுடைய 6வது ஸ்தோத்திரமான தாமோதர குணமந்திர அப்படிங்கிற ஸ்லோகத்தை பற்றி சொல்லிட்டு வந்தா பெரியவா. பகவானுடைய எல்லா நாமங்கள்லையும் வாதச நாமாக்கள்னு சொல்லப்படுற 12 நாமாக்கள் ரொம்ப விசேஷமானது. அதுலேயும் ரொம்ப விசேஷமானது கோவிந்த நாமம் தான். அப்படி கோவிந்த நாமத்துக்கு என்னென்ன சிறப்புண்டு அப்படிங்கிறத பற்றி பெரியவா சொல்லிட்டு வரா. பெரியவாளோட ஸ்பீச்சஸ் எல்லா இடத்துலையும் எங்கெங்க முடியுமோ ஸ்ரீமன் நாராயணனா இருக்கக்கூடிய பரம்பொருளுடைய உன்னதமான பேரு கோவிந்த நாமா தான் அப்படின்னு பெரியவா வலியுறுத்திண்டே வந்திருக்கா. இப்ப ஷட்பதியை பத்தி சொல்லும் போதும் சொல்றா. மேற்கொண்டு பெரியவா சொல்றத கேட்கலாம். கோவிந்த என்ற நாமம் ரொம்பவும் விசேஷமானது. ஈஸ்வர நாமாக்களுக்குள் ஹர என்பதற்கும் விஷ்ணுவின் நாமாக்களுக்குள் கோவிந்த என்பதற்கும் ஒரு தனிச்சிறப்புண்டு. சத்சங்கத்துக்காக சத் விஷயத்துக்காக பல பேர் கூடினாலும் மனுஷ்ய சுவாவத்தில் கொஞ்ச நேரம் போனதும் கூட்டத்தில் பலர் பல விஷயங்களை சளச்சளவென்று பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் பேச்சை நிறுத்தி பகவானிடம் மனசை திருப்புவதற்கு என்ன செய்கிறோம்? யாராவது ஒருத்தர் நம பார்வதி பதையே என்கிறார். உடனே பேசிக்கொண்டிருந்த எல்லாரும் ஹரஹர மகாதேவ என்கிறார்கள். அதற்கப்புறம் ஒரு பஜனையோ உபன்யாசமோ ஆரம்பிக்கிறது. இப்படி பல பேருடைய மனசை ஈஸ்வரனிடம் லகான் போட்ட மாதிரி இழுக்கிற சக்தி ஹரநாமத்துக்கு இருக்கிறது. அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று ஞான சம்பந்த குழந்தை வாழ்த்திய விசேஷத்திலேயே இப்படி ஹரன் நாமத்துக்கு சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது. நம பார்வதி பதையே மாதிரியே இன்னொன்றும் ஒரு கூட்டத்தின் மனசை பகவத் பரமாக திருப்பி விடுவதற்கு கோஷிக்கப்படுகிறது. அதுதான் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்பது. இப்படி ஒருத்தர் சொன்னவுடன் கூட்டம் முழுவதும் கோவிந்தா கோவிந்தா என்கிறது. பஜ கோவிந்தம் என்று நம்முடைய ஆச்சாரியால் குழந்தையாயிருந்த போதே சொன்னதன் மகிமை. அண்ணாமலைக்கு அரோஹரா என்று லட்சோபலட்சம் பக்தர்கள் சேர்ந்து கொண்டு கோஷிக்கிறோம். காவடி அடிக்கிற போது சுப்பிரமணிய சுவாமிக்கும் அரோஹரா போடுகிறோம். ஹரநாமமே சூழ்கிறது. இப்படியே நித்திய உற்சவமாக இருக்கிற திருப்பதியில் லட்சோபலட்சம் ஜனங்களும் கோவிந்தா போட்டுக்கொண்டேதான் மலையேறுகிறார்கள். 2 தெய்வ குழந்தைகளின் வாக்கு விசேஷம் அது. ஹரநாமத்தை விடக்கூட கோவிந்த நாமாவுக்கு ஜாஸ்தி விசேஷம் என்று தோன்றுகிறது. ஒருத்தர் பார்வதி பதியை சொன்ன பிறகுதான் மற்றவர்கள் ஹரஹர என்கிறார்கள். ஆனாலும் கோவிந்த நாம விஷயத்திலோ முதலில் சொல்கிற ஒருத்தரும் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று இந்த பெயரையேதான் கோஷிக்கிறார். மற்றவர்களும் அதே நாமாவை திருப்புகிறார்கள். இதை பற்றி இன்னொரு விஷயம். தீவிர வைஷ்ணவர்கள் ஹரநாமாவை கோஷிப்பார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் கோவிந்த நாமாவை சகலருமே சொல்வார்கள். அதனால்தான் போலிருக்கிறது இதற்கு மட்டும் சர்வத்திர என்று, அதாவது எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் என்று அடைமொழி கொடுத்திருக்கிறது. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். அதனால்தான் என்னை யாராவது ஹிந்து மதத்தில் ரொம்ப விசேஷமான நாமா எது என்று கேட்டால் கோவிந்தாதான் என்று சொல்வேன். சர்வலோக சக்கரவர்த்தியாக இருக்கப்பட்ட பகவான் பரம கருணையோடு பரம எளிமையாக வந்து மாடு மேய்த்து கோபர்களையும் ஆயர்களையும் கோபிகைகளையும் அத்தியந்த பிரேமையோடு அனுகிரகித்த அவசரத்திலேயே, அதாவது அந்த நிலையிலேயே அவருக்கு கோவிந்த நாமா ஏற்பட்டது. இந்த நாமா ஏற்பட்ட விற்த்தாந்தத்தை பாகவதம் சொல்கிறது. உத்ருத நக ஸ்லோகத்தில் ரெஃபர் செய்த விற்த்தாந்தம் தான் அது. தான் மழை பெய்வதால் தானே லோகம் உயிர் வாழ்கிறது என்ற கர்வம் இந்திரனுக்கு ஏற்பட்டது. அப்போது கிருஷ்ணன் கோகுலத்தில் குழந்தையாக இருந்த சமயம். அவர் இந்திரனுக்கு புத்தி கற்பிக்க எண்ணினார். அதனால் கோபர்களிடம் அவர்கள் வழக்கமாக செய்யும் இந்திர பூஜையை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ண சொன்னார். அதே போல அவர்கள் செய்தவுடன் இந்திரனுக்கு ஒரே ஆத்திரமாக வந்தது. அந்த ஆத்திரத்திலே கோகுலத்தையே அடித்து கொண்டு போய்விடுகிறார் போல பெரிய மழையை கொட்ட ஆரம்பித்து விட்டான். அந்த சமயத்தில் தான் பகவான் கிரிதர கோபாலனாக கோவர்தன மலையை தூக்கி மழையை தடுத்து தீன ஜனங்களையும் பசு முதலான பிராணிகளையும் ரட்சித்தார். பிறகு தேவேந்திரனே மழை பெய்ய முடியாமல் களைத்து போய் அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சகல உயிர்களையும், கோ என்பது பசுவை மட்டும் குறிக்காமல் எல்லா ஜீவராசிகளையும் குறிப்பதாகும். பசு என்ற வார்த்தை எல்லா பிராணியையும் குறிப்பது போல இப்படி எல்லா உயிர்களையும் ரட்சிப்பவர் அவர்தான் என்று அர்த்தம் துணிக்கும்படியாக கோவிந்த என்று அவருக்கு பட்டம் சூட்டி அபிஷேகமும் பண்ணி வைத்தான். அதனால் இந்த கட்டத்துக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் என்றே பெயர். கோக்களுக்கு இந்திரன் கோவிந்தன். விந்த என்றால் ஒன்றை தேடி நாடி போய் அடைவது. பசுக்கள் இப்படி கிருஷ்ணனிடமே உயிராயிருந்து அவரை தேடி அடைந்ததால் கோவிந்தன்.
கோ என்பது பசுவை மட்டுமில்லாமல் பூமி, ஆகாசம், வாக்கு, இந்திரியங்கள் ஆகியவற்றையும் குறிப்பது. இவையெல்லாம் தேடிப்போய் அடையும் லட்சியமான பரமாத்மா அவர் என்பதையும் கோவிந்த நாமம் தெரிவிக்கிறது. ராமாயணத்தில் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் மாதிரி பாகவதத்தில் பகவானுக்கு பட்டாபிஷேகமான சந்தர்ப்பத்தில் சூட்டப்பட்ட பெயர் கோவிந்த என்பதே. ராமர் மாதிரி கிருஷ்ணர் பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளாவிட்டாலும் தேவராஜாவாலேயே பட்டாபிஷேகம் பெற்றதால் இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. கோவிந்த ராஜா என்று கிருஷ்ணனுடைய பல பெயர்களில் இதற்கு மட்டும்தான் ராஜா சேர்க்கிறோம். எனக்கு ஒன்று தோன்றுவதுண்டு. ஆண்டாள் திருப்பாவையில் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று கூப்பிடுகிறாள் அல்லவா? பகவானுக்கு குறை இருந்தது என்று யாராவது நினைப்பதுண்டா? சாதாரண மனுஷன் குறைப்பட்டு கொண்டே இருக்கும் சுபாவம் உள்ளவன். அதனால் அப்படி இல்லாத ஒருவனை குறை ஒன்றும் இல்லாத மனுஷியா என்று விசேஷிப்பது பொருத்தம். பகவானை ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? இப்படி சொல்வதாலேயே அப்பா குதிருக்குள் இல்லை என்கிற மாதிரி பகவானுக்கு குறை இருந்தது போலத்தானே துவனிக்கிறது. யோசித்து பார்த்ததில் பகவானுக்கு வாஸ்தவமாகவே பூர்வத்தில் ஒரு குறை இருந்து அது கோவிந்தனாக அவன் ஆனபோதுதான் தீர்ந்தது என்று தெரிகிறது. பகவானுக்கு என்ன குறை இருந்தது? மகாபெரிவா இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான லைன் ஆஃப் தாட்டை நம்ம கூட பகிர்ந்துக்கிறார். வெறும்ன ட்ரையா அர்த்தங்களை சொல்லிகிட்டே போனால் நம்ம அதோட கரெக்டாக எங்கேஜ் ஆக மாட்டோம். அதனால ஒரு சுவாரஸ்யத்துக்காக பகவானை பற்றியே கொஞ்சம் வம்பு பேசினா நம்ம கவனித்து கேட்போமே அல்லவா? உண்மையில் பகவானுக்கு குறை இருந்துதான்னு நம்ம பெரியவா கிட்ட கேட்டால் பெரியவா சொல்கிற பதில் என்னவா இருக்கும்? பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. இந்த லோகத்தை எல்லாம் படைத்தல், காத்தல், அழித்தல் பண்ணிண்டு நம்மளையெல்லாம் பரிபாலிக்கிற பரமாத்மா பூர்ணமான வஸ்து. பரமாத்மா மாத்திரம் இல்லாமல் நாமளுமே பரிபூர்ணமான வஸ்து தான். இப்படி தான் பெரியவா எப்பவும் சொல்லின்னு வந்திருக்கா. ஆனால் இந்த பரிபூர்ண வஸ்துவான பரம்பொருளுக்கு கூட ஏதோ ஒரு குறை இருந்ததுன்னு நம்ம சொன்னால் நம்மள மாதிரியே தான் இருக்கா சுவாமின்னு நினச்சி நம்மளும் எங்கேஜ் ஆகி கவனித்து கேட்போமே. அதுக்காக சொல்லிட்டு வரா. மேற்கொண்டு பெரியவா சொல்கிறத கேட்கலாம். பகவானுக்கு என்ன குறை இருந்தது? ராம பட்டாபிஷேகம் என்றேனே, அதிலேதான் குறை. சக்கரவர்த்தியாக முடிசூடியதில் என்ன குறை என்றால் இதை வால்மீகி தம்முடைய ராமாயணத்தில் வர்ணித்திருக்கிற தினிசிலேதான் குறை ஏற்பட்டுவிட்டது. வசிஷ்ட, வாம, தேவாதி ரிஷிகள் 8 பேர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். அது எப்படி தெரியுமா இருந்தது? அஷ்ட வசுக்கள் தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி இருந்தது என்று வால்மீகி வர்ணித்திருக்கிறார். வசவோ வாசவம் யதா, வாசவன் எனப்படும் இந்திரனுக்கு வசுக்கள் பண்ணியது போல என்று அர்த்தம். இந்த கம்பேரிசன், ஒப்புவமைதான் ராமருக்கு குறை உண்டாக்கிவிட்டது. ஏன் அப்படி? இந்திரன் சீரழிந்த கதையை இதே வால்மீகி பாலகாண்டத்தில் சொன்னார். கௌதம பத்னியாகிய, அதாவது தாய் போல மதிக்க வேண்டிய ரிஷி பத்னி அகல்யிடம் தப்பாக நடந்து கொண்டு மகா பாபம் பண்ணினவன் இந்திரன். அதற்காக சாபத்தை வாங்கி கட்டிக்கொண்டு அவமானப்பட்டவன். பதிதையாகிவிட்ட அகல்யைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி புனருத்தாரணம் தந்த பெருமைதான் இன்றைக்கும் அவரை பதித பாவன சீதாராம் என்கிறோம். கதை இப்படி இருக்க அந்த இந்திரனையே தனக்கு ஊமையாக வால்மீகி மகரிஷி சொல்லிவிட்டதில் ராமருக்கு உள்ளூர குறை ஏற்பட்டுவிட்டது. ஏகபத்னி விரதனான தம்மை தகாத பாவம் பண்ணினவனோடு ஒப்பிட்டு விட்டாரே என்று ஒரு குறை. ஆதியிலே ஒரு பட்டாபிஷேகம் நிச்சயமான சமயத்திலே அது நிறைவேறாமலே ராமர் வனவாசம் பண்ணும்படி ஆயிற்று. அப்புறம் 14 வருஷங்கள் ஜனங்கள் தவியாய் தவித்து காத்திருந்து மறுபடி பட்டாபிஷேகம் நடக்கிறது. அதனால் பட்டாபிராமன் என்றே பகவானுக்கு ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ராமாயண பாராயணம், பிரவச்சனம் எதுவானாலும் பூர்த்தி செய்யும் மங்களமான கட்டம் அதுதான். அங்கே போய் பாலகாண்டத்தில் தன் கால் தூசினாலேயே பரிசுத்தி பெற்ற ஒருத்தியை ஆதியில் தூசு படுத்தினவனோடு தன்னை ஒப்பிட்டால் பகவானாய்த்தான் இருக்கட்டும். அவர் மனுஷன் மாதிரிதானே நன்றாக ஆக்ட் பண்ணினார். அதனால் வருத்தம் ஏற்படத்தானே செய்யும். இன்னொரு குறை, இந்திராதி தேவர்கள் ராவணனின் ஹிம்சையை தாங்க மாட்டாமல் பிரார்த்தனை பண்ணி கொண்டதன் மேல்தான் மகாவிஷ்ணு ராமாவதாரம் பண்ணினது. ராவணனின் புத்திரன் மேகநாதனே இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்று பெயர் பெற்றிருந்தான். அப்படிப்பட்ட ராவணனை தாமே ஜெயித்தும் இந்திரஜித்தை தாம் ஜெயிக்க வேண்டும் என்றில்லாமல் தம்பி லக்ஷ்மணனை விட்டே ஜெயித்தும் விஜயராகவனானார் ராமர். இப்படி சமூலம் ராட்சச சம்ஹாரம் பண்ணிவிட்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்கிற போது தம்மிடம் தோற்றுப்போனவனிடம் தோற்றுப்போன இந்திரனுக்கே தம்மை கம்பேர் பண்ணினால் குறையாகத்தானே இருக்கும். மகர்ஷி வால்மீகி பாத்திரங்களின் குணத்தை கம்பேர் பண்ணி இப்படி சொல்லவில்லை.
பட்டாபிஷேக வைபவத்தில் இருந்த ஆனந்த கோலாகலத்தை பார்த்ததும் தேவலோகத்தில் நடந்த இந்திர பட்டாபிஷேகத்தின் விமர்சைக்கு இதை ஒப்பிடலாம் என்று நினைத்தார். 8 வசுக்கள் மாதிரியே இங்கேயும் சரியாக 8 ரிஷிகள். அவ யாருன்னா வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுஜன்யர், கௌதமர், விஜயர் என்ற 8 ரிஷிகள். அவர்கள் அபிஷேகம் பண்ணினவுடன் வசவோ வாசவம் யதா என்று உற்சாகத்தில் எழுதிவிட்டார். இதனால் பகவானுக்கு உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட குறை அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் சாக்ஷாத் அந்த இந்திரனே தோற்றேன் என்று இவர் காலில் வந்து விழுந்து இவருக்கு கோவிந்த பட்டம் தந்து அபிஷேகம் பண்ணின போதுதான் தீர்ந்தது. ராம பட்டாபிஷேகத்தில் உண்டான குறை கோவிந்த பட்டாபிஷேகத்தினால் தான் தீர்ந்தது. இதைத்தான் ஆண்டாள் சஜஸ்டிவாக குறிப்பால் உணர்த்தும் முகமாக குறைவொன்றுமில்லாத கோவிந்தா என்று சொன்னாள். குறைவே இல்லாத என்றால் பரிபூர்ண வஸ்து என்று அர்த்தம். பூர்ணம் பிரம்ம சனாதனம், பூர்ணாவதாரம் என்று கிருஷ்ண பரமாத்மாவை சொல்வது இதனால்தான். கோவிந்த நாமத்துக்கு இன்னொரு விசேஷமும் இருக்கிறது. முன்பு மகாவிஷ்ணுவுக்கு பிரீத்தியான நாமாக்கள் என்று 12 சொன்னேன் அல்லவா? அவற்றில் கோவிந்த என்பது ஒன்றாக வருகிறது. இது தவிர 3 நாமாக்கள் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் விசேஷமானவை என்று எடுத்திருக்கிறார்கள். இந்த 3 நாமாக்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆச்சமனம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த 12 நாமாக்களை சொல்லி கன்னம், கண், மூக்கு, காது, புஜம், ஹிருதயம், சிரஸ் முதலியவைகளை தொட்டால் தேக சுத்தி உண்டாகிறது. எந்த கர்மாவானாலும் முதலில் இப்படி செய்து சரீரத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். 3 முறை ஆச்சமனம் செய்கிற போது சொல்கிற நாமாக்கள் என்னவென்றால் அச்சுத, அனந்த, கோவிந்த என்கிறவையே. அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நம என்று சொல்றாளே. இப்படியாக விசேஷமான 12 நாமாக்கள், அதனிலும் விசேஷமான 3 நாமாக்கள், 2லும் வருகிற ஒரே நாமம் கோவிந்த என்பதுதான். 12 நாமாக்கள் கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர என்பவை. அதனிலும் விசேஷமான 3 நாமாக்கள் அச்சுத, அனந்த, கோவிந்த. 3லே ஒரு நாமாவாக இருக்கப்பட்ட கோவிந்த என்பதை பஜகோவிந்தம், பஜகோவிந்தம், பஜகோவிந்தம் என்று 3 தரம் ஆச்சாரியால் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கிறார். ஒன்றை சத்திய பிரமாணமாக சொல்ல வேண்டுமானால் 3 தரம் திருப்பிச் சொல்வார்கள். இப்படி ஆச்சாரியால் சொன்னது மட்டுமில்லாமல் ஆண்டாளும் 3 இடங்களில் கோவிந்த நாமாவை பிரயோகித்திருக்கிறாள். அவளுடைய திருப்பாவையின் கடைசியான 30வது பாட்டு அதற்கு பலஸ்ருதி. அதை விட்டுவிட்டால் அதற்கு முந்திய 3 பாட்டுகளிலும் கோவிந்தா என்றே பகவானை கூப்பிட்டிருக்கிறாள். 27வது பாட்டில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்கிறார். 28வதில் தான் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்பது. 29வது பாட்டில் இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா என்கிறாள். கோவிந்த நாமாவுக்கு இருக்கப்பட்ட அநேக சிறப்புகளில் இன்னொன்று நம் ஆச்சாரியாளுக்கு அதுதான் ரொம்பவும் பிடித்தது, ஃபேவரைட் என்பது. பஜகோவிந்தத்தில் இருந்து இது தெரிகிறது. பஜகோவிந்தம் என்பது அவருடைய சிவானந்த லஹரி, சௌந்தரிய லஹரி அல்லது இந்த ஷட்பதி ஸ்தோத்திரம் போல ஒரு சுவாமியை ஸ்தோத்தரிக்கும் பிரார்த்தனை இல்லை. அதிலே ஜெனரலாக ஒரு மனுஷன் இருக்க வேண்டிய வாழ்க்கை முறையையும் தத்துவ உபதேசங்களையும் விவேக வைராக்கியங்களையும் தான் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். அது வைஷ்ணவர், சைவர் என்ற பேதம் இல்லாமல் சகல ஜனங்களுக்கும் ஆனது. இப்படிப்பட்ட கிரந்தத்தில் ஆச்சாரியால் பரமாத்மாவை பஜியுங்கள் என்று பொது பெயரை சொல்லாமல் கோவிந்தனை பஜியுங்கள் என்று சொல்கிறார் என்றால் அந்த பெயரில் அவருக்கு ரொம்பவும் பிடித்தம் என்றுதானே அர்த்தம். லோகத்தில் உள்ள உபதேச கிரந்தங்களுக்கெல்லாம் உச்சியில் உள்ள கீதையை அர்ஜுனனுக்கு சொன்னதால் கிருஷ்ணருக்கு ஜகத்குரு என்று பட்டம் உண்டு. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று ஸ்லோகம் சொல்கிறோம். அதற்கு அப்புறம் நம் பகவத்பாதாளுக்குத்தான் ஜகத்குரு பட்டம் ஏற்பட்டது. ஜகத்குருவாயினும் ஆச்சாரியாளுக்கு சிஷ்யபாவத்தில் இருந்து கொண்டு தம்முடைய குருவை ஸ்துதிப்பதிலேயே சந்தோஷம். அவருடைய குருவின் பேர் என்ன என்றால் கோவிந்த பகவத்பாதர் என்பதே. அதனால் குரு தெய்வம் 2 பெயராகவும் உள்ள கோவிந்த என்னும் போது கிருஷ்ண பரமாத்மாவை மட்டுமின்றி தம் குருவையும் ஆச்சாரியால் நினைத்து கொண்டார் என்பதற்கு இன்டர்னல் எவிடன்ஸ் உச்சான்றாக விவேக சூடாமணியின் ஆரம்ப ஸ்லோகத்தில் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி அநேக சிறப்புகள் பொருந்திய கோவிந்த நாமாவை சொல்லி பகவானை அழைத்து பவஜலதி மதனமந்தர என்கிறார் ஆச்சாரியாள். பவம் என்றால் சம்சாரம், ஜலதி என்றால் சமுத்திரம், பவஜலதி என்றால் சம்சார சாகரம், மதன என்றால் கடைவது. மதன என்று சொல்ல வேண்டும். மதன என்றால் மன்மதனுக்கு பேராகிவிடும். மதன என்றால் போதை உண்டாக்குவது என்று அர்த்தம். அப்படி பண்ணும் மதன வேள் ஜனங்களின் மனசை மதனம் பண்ணுகிறார் போல காமத்தினால் கடைந்து கொந்தளிக்க செய்வதனால்தான் மன்மதன் என்று பெயர் பெற்றிருக்கிறான்.
தயிரை மதனம் பண்ணுகிறபடியால் தான் தயிர் சிலுப்பும் குச்சியை மத்து என்கிறோம். அடுத்து மந்தர என்பது மந்திரமலை என்று பொருள்படும். பவஜலதி மதன மந்தர என்றால் சம்சார சாகரத்தை கடைகிற மந்திர மலையாக இருக்கிறவனே என்று அர்த்தம். அமிர்த மதனத்துக்காக பார்க்கடலை தேவாசுரர்கள் கடைந்தபோது மந்திரமலையைத்தானே மத்தாக போட்டு அதிலே வாசுகி பாம்பை கயிற்றாக சுற்றி கடைந்தார்கள். அந்த மாதிரி இப்போது நாம் மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த சாவு களமான சம்சார சாகரத்திலிருந்தும் நித்தியத்துவமான மோட்சமான அமிர்தத்தை பெறுவதற்காக பகவானே மந்திரமலையாக வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பார்க்கடலை கடைந்தபோது மந்திரமலை அலைகளில் நிலை தடுமாறாதபடி மகாவிஷ்ணுதான் ஆமை ரூபத்தை எடுத்துக்கொண்டு அதை தூக்கி தாங்கி கொண்டார். அதுதான் கூர்மாவதாரம். இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்திலேயே 4ஆம் ஸ்லோகத்தில் உத்ருத நக என்றபோது இப்படி பகவான் மலையை தாங்கியதை சொல்லி இருக்கிறது. கூர்மாவதாரத்தில் மந்திரமலையை தாங்கியது, கிருஷ்ணாவதாரத்தில் கோவர்தனகிரியை தூக்கினது என்ற 2 சந்தர்ப்பங்களில் பகவான் உத்ருத நகனாக இருந்திருக்கிறான். பார்க்கடலில் மந்திரமலையை தாங்கினவனையே இங்கே பவஜலதி மதன மந்தர என்னும்போது சம்சார சாகரத்தை கடைய உதவுகிற ஒரு மந்திர மலையாக உருவகப்படுத்துகிறார். இங்கே மலையை தாங்குகிறவனாக அன்றி மலையாகவே வர்ணிக்கிறார். இதற்கு என்ன அர்த்தம்? சம்சார சாகரத்திலிருந்து கடத்துவிக்கிறான் என்று வழக்கமாக சொல்வது போல் சொல்லாமல் சம்சார சாகரத்தை கடைகிற மத்தாக இருக்கிறான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? பார்க்கடலை கடைந்தபோது முதலில் விஷம் வந்தது, அப்புறம்தான் அமிர்தம் வந்தது. கடைந்து கடைந்து முதலில் அதிலிருந்து கெட்டதை எல்லாம் விஷரூபத்தில் திரட்டி வெளிப்படுத்திய அப்புறம்தான் நல்லதான அமிர்தம் வந்தது. நம்முடைய வாழ்க்கையையும் சம்சாரத்தையும் இப்படி கடைய வேண்டும். தன்னாலே அது அலை அடித்து கொண்டிருப்பதுதான். காம குரோதாதிகளான பல சலனங்களால் அது அலை வீசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்குள்ளேயே ஈஸ்வர தத்துவமும் அமிர்தம் போல இருக்கத்தான் செய்கிறது. இந்த சம்சார கடலை நன்றாக கடைந்து காம குரோதாதிகள் விஷமாக திரண்டு வெளியே போகும்படி செய்துவிட்டால் அப்புறம் திவ்ய அனுபவம், ஈஸ்வர சாட்சாத்காரம் என்கிற அமிர்தம் வந்துவிடும். முதலில் கெட்டதையெல்லாம் திரட்ட வேண்டும். எதற்காக என்றால் வைத்துக்கொண்டு அனுபவிப்பதற்காக அல்ல, வெளியிலே துரத்துவதற்காகத்தான். குப்பையை எல்லாம் ஒரு இடமாக பெருக்கி திரட்டி வெளியிலே கொட்டுவது போல. அப்படி வெளியிலே துரத்துகிற வரை கெட்டதுகள் இருக்கத்தான் செய்யும். அவற்றை பகவானே மத்தாக வந்து ஒன்றாக சேர்த்து ஒரு இடத்தில் கான்சென்ட்ரேட் செய்து திரட்டி கொடுக்கிறான். பூஜை, க்ஷேத்ராடனம், ஸ்தோத்திரம் படிப்பது, ஜபம், தியானம் என்கிற சாதனையெல்லாம் பகவானின் அனுக்கிரக ஸ்வரூபம்தான். இப்படிப்பட்ட சாதனைகளால் வாழ்க்கை கடலை கடைந்து முதலில் விஷத்தை திரட்ட வேண்டும், பிறகு அதை வெளியே அனுப்பிவிட வேண்டும், அப்புறம் அமிர்தத்தை அடைய வேண்டும். இந்த இடத்துல திருநாவுக்கரசு சுவாமிகளோட ஒரு தேவாரம் ஞாபகம் வருது. சுவாமிகளை தரையில கழுத்து வரைக்கும் புதைச்சு யானையால இடறச் சொன்ன போது உண்ணவெண் சந்தன சாந்தும்னு ஒரு பதிகம் பாடினார். இதுல 5வது பாட்டுல இப்படி சொல்றார்: பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வலமேந்திரண்டு சுடரும் வான் கைலாலய மலையும் நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இந்த லோகத்தில் பலவிதமான ஆசைகளை மனசுல சுமந்துக்கிட்டு அலையிற, அப்படிப்பட்ட ஆசைகளால பதைத்தெழும் மனசை உடைய பக்தர்கள் நற்கதி அடையும் பொருட்டு கணபதி என்னும் களிறு அவளுடைய மனசையெல்லாம் கலமலக்கிட்டு கடைஞ்சு எடுக்கிறாராம். ஆசாபாசங்களுடைய பக்தர்களுடைய மனசை மத்து மாதிரி கடைஞ்சுண்டு ஜாலியா சுத்தி வராராம். அப்படிப்பட்ட மற்பொருள் திரள் புய மத யானை இருக்கிற படையை உடைய ஈஸ்வரனுடைய ஆள் நான், அந்த பரமேஸ்வரனுடைய அடிமை நான். என்னை இந்த யானை என்ன பண்ணும்? அந்த பரமேஸ்வரனுடைய துணை இருக்கிறதுனால எனக்கு எது மேலேயும் பயம் கிடையாது. நான் பயப்படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே எனக்கு வரவும் வராது. பேர்பட்ட மகான், அவரோட ஞாபகம் வந்தது ஒரு பாக்கியம். மேற்கொண்டு பெரியவா சொல்றதை கேட்கலாம். ஆகக்கூடி எடுத்தவுடன் அமிர்தம் வேண்டும் என்றால் முடியாது. விஷத்தை அனுபவித்து தீர்த்த பின்தான் அமிர்தம் வரும். வாழ்க்கையில் கெட்டது, கஷ்டம், காமக்ரோதம் எல்லாம் இருந்துதான் ஆக வேண்டும். போக போக இதையெல்லாம் விலக்கிவிட்டு ஒரே நல்லதாக பேரின்பமாக ஆக வேண்டும். கெட்டதுகள் இருக்கின்றனவே என்று நாம் ஓயாமல் அழுது கொண்டும் பயந்து கொண்டும் நம்பிக்கை இழந்து கொண்டும் இருக்க வேண்டாம் என்று ஆறுதலாக தெம்பூட்டுகிற விதத்தில் பவஜலதி மதன மந்தர
என்று ஆச்சாரியால் சொல்கிறார். மத்து போட்டு கடைகிற போது எத்தனை கொந்தளிப்பு, எத்தனை பாடுபட வேண்டியிருக்கிறது. அம்மாதிரி நம் பூர்வ கர்மா பழைய வாசனைகள் தீருவதற்கும் வாழ்க்கையை கடைகிற கடையில் மொத்துப்பட வேண்டும். இப்படி பல சோதனைகளில் பரீட்சைகளில் தேறிய பிறகுதான் விமோசனம் கிடைக்கும். அப்புறம் விமோசனம் கிடைப்பதற்காகவே இப்போது சாக்ஷாத் பகவான் தான் இத்தனை கொந்தளிப்பை உண்டாக்குகிறான் என்று தெரிந்துவிட்டதானால் நம்முடைய பயம், அழுகை, நம்பிக்கை, தளர்ச்சி எல்லாம் போய்விடும். மத்வாச்சாரியார் உடுப்பியிலே பிரதிஷ்டை பண்ணிய கிருஷ்ணன் கையில் மத்து இருக்கிறது. பகவானே மந்திரமலை என்ற மத்தாக வந்து சம்சார சாகரத்தை கடைகிறான் என்று சங்கராச்சாரியார் சொல்கிறார். மத்தை கயிற்றால் சுற்றுகிற மாதிரி பகவானையே சுற்றி கட்டி போட்டிருந்த போதுதான் அவன் தாமோதரன் ஆனது. மத்தை போட்டு யசோதை தயிர் கடைந்து கொண்டிருந்த போது அவளிடம் பாலகிருஷ்ணன் பால் குடித்து கொண்டிருந்தான். அடுப்பிலே பால் பொங்கி வந்தது. அதனால் குழந்தைக்கு பால் கொடுப்பதை விட்டுவிட்டு அவள் எழுந்திருந்தாள். அதிலே ஏற்பட்ட ஆத்திரத்தினால்தான் சுவாமி தயிர் சட்டியை குடைத்து உரி வெண்ணெயை எடுத்து குரங்குகளுக்கு உபச்சாரம் பண்ணி முடிவிலே யசோதை கட்டி போட தாமோதரனாக ஆனது. தாமோதர என்று ஸ்லோகத்தை ஆரம்பித்து அப்புறம் அவனையே மத்தாக சொல்வதில் இந்த ஸ்தோத்திரம் பூராவும் ஒன்றிலிருந்து ஒன்றாக அபிப்பிராயங்கள் கிளைவிட்டு கொண்டு போகிற அழகில் இன்னொன்றை பார்க்கிறோம். சம்சார சாகரத்தை கடையும் போது முதலில் ஏன் விஷம் வர வேண்டும், லோக வாழ்க்கையில் ஏன் கஷ்டம் இருக்க வேண்டும், கெட்டது இருக்க வேண்டும் என்றால் அதுதான் பகவானுடைய விளையாட்டு. இயற்கை நியதியிலேயே இப்படித்தான் வைத்திருக்கிறார். காய் கசக்கத்தான் வேண்டும், அப்புறம் கசப்பு காயே துவர்ப்பாக வேண்டும், அதற்கப்புறம் துவர்ப்பு புளிப்பாக வேண்டும், கடைசியில்தான் புளிப்பு திதிப்பாக வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அப்படியே நம்முடைய காமம், குரோதம் முதலிய கசப்பெல்லாம் படிப்படியாகத்தான் துவர்த்து புளித்து அப்புறம் பிரசாந்த மதுரமாக வேண்டும். ஆதலால் நமக்கு இந்த தோஷங்கள் இருக்கின்றதே என்று அழ வேண்டாம். பகவானை நினைத்து கொண்டு பக்தியோடு இருந்து கொண்டு கர்மானுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு ஜனங்களுக்கு நம்மாலான தொண்டை செய்து கொண்டு இருந்தால் தன்னால் காலக்கிரமத்தில் இந்த தோஷமெல்லாம் போய் பழுத்த பழமாக அன்பு என்கிற ஒரே மதுரமயமாக ஆகிவிடுவோம். இம்மாதிரி பக்தி, கர்மானுஷ்டானம், சேவை, தியானம் முதலியவை இல்லாவிட்டால் கசப்பு மாறவே மாறாது. இப்போது இத்தனை தோஷங்களோடு இருக்கிற மாதிரியே மனம் போனபடி இருந்து கொண்டு எப்போதும் கசப்பாக இருப்பதும் சரியில்லை. தோஷம் இருக்கிறதே என்று ஓயாமல் அழுது கொண்டிருப்பதும் சரியில்லை. செய்ய வேண்டிய கர்மாக்களை பண்ணிக்கொண்டே போனோமானால் கசப்பெல்லாம் மாற வேண்டிய போது மாறும், மதுரமயமாக ஆகிவிடும். தனியாக ஒரு பழத்தை எடுத்தால் இப்படி பூவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க வேண்டும் என்பது தனி மனுஷன் விஷயம். சமூகம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே எங்கேயோ அபூர்வமாக ஒரு சில மனுஷர்கள் தான் இப்படி பழுக்கிறார்கள். இதற்காகவும் குறைபட வேண்டாம். சமூகத்தை ஒரு மரம் என்று வைத்துக்கொண்டால் ஒரு மரத்தில் எத்தனை இலைகள் இருக்கின்றன. சீசனுக்கு சீசன் எத்தனை ஆயிரம் இலையும் பூவும் உதிர்ந்து கொண்டிருக்கின்றன. விழுகிற பூக்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் பூ விழுந்த பின் உண்டாகிற பிஞ்சுகள் கொஞ்சம்தான். அந்த பிஞ்சுகளிலும் வெம்பி விடாமல் கடைசி ஸ்டேஜ் வரை பக்குவமாகிக் கொண்டே போய் பழுத்த பழமாகிறவை ரொம்பவும் சொல்பம்தான். இயற்கையில் இப்படித்தான் இருக்கிறது. ஜீவ சிருஷ்டியிலும் ஏராளமானவர் இலையாயும் பூவாயும் சருகாய் வாடலாய் கருகி விழுந்து, காயிலும் ஏராளமானவை வெம்பி விழுந்தும், பட்சிகளும் குரங்குகளும் கடித்து விழுந்தும், முடிவாக மிஞ்சும் கொஞ்சமே பழமானாலும் போதும், அதுவே சிருஷ்டிக்கு பிரயோஜனம் என்றுதான் பகவான் லீலை பண்ணி கொண்டிருக்கின்றான். ஜனசமுதாயத்தில் அடங்கிய எல்லாரும் நிறைந்த நிறைவாக ஆகி பூரணத்துவம் அடையாவிட்டால் பரவாயில்லை. மரத்துக்கு பழம் மாதிரி ஜனத்தொகையில் எவரோ ஒருத்தர், ஆயிரத்தில் லட்சத்தில் ஒருத்தர் பூரணமாகிவிட்டால் கூட போதும். அப்படி ஒரு ஆத்மா நிறைகிறதற்குத்தான் இத்தனை பேர் சிருஷ்டியாகி இத்தனை காம குரோதாதிகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறதெல்லாம். அத்தனாம் பெரிய சமுத்திரத்தை கடைந்து ஒரு சின்ன கலசம் அமிர்தம் எடுத்தது போல இவ்வளவு ஜீவகோடிகளுள் சம்சாரத்தை கடைவதிலிருந்து அமிர்த தத்துவமாக ஆன உதாரண புருஷர்கள் ஸ்வல்பம் உண்டானாலும் போதும். பவக்கடலை கடைந்து அதன் சாரமாக ஸ்வல்ப அளவு அமிர்தத்தை எடுக்க உதவுகிற மத்தாகத்தான் ஆச்சாரியால் இங்கே பகவானை நினைத்து பவஜலதி மதனமந்தர என்கிறார். அப்படி சொல்வதால் இந்த சம்சாரத்துக்குள்ளேயே விஷம் மட்டும் இல்லாமல் அமிர்தமும் இருக்கிறது என்று நமக்கு ஆறுதல் உண்டாக்குகிறார் போல இருக்கிறது. மத்தை போட்டு கடைந்த உடனே வெண்ணெய் வந்து விடுமா? எத்தனையோ நாழி சிலிப்பினால்தான் வரும். அதுவரை அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. நிதானமாக படிப்படியாக அபிவிருத்தி எவருக்கும் உண்டு. ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மத்து கயிற்றிலிருந்து நழுவி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியதுதான்.
என்ன கயிறு? பக்தி என்கிற கயிறு தான். சிவானந்த லஹரியில் ஆச்சாரியால் பரமேஸ்வரனிடம் பக்தி கயிற்றால் என் மனக்குரங்கை நன்றாக கட்டிப்போடு, திருடம் பக்தியா பத்துவா என்று சொல்லியிருக்கிறார். நாம் பக்தி கயிற்றால் பகவான் என்ற மத்தை சுற்றி பிடிப்பை நழுவ விடாமல் இருந்தால் அவர் இந்த சம்சார சாகரத்தை கடைந்து முதலில் விஷங்களை திரட்டி அப்புறப்படுத்திவிட்டு பிறகு நமக்கு அமிர்தம் எடுத்து கொடுத்து விடுவார். அதாவது அமரநிலையான மோட்சத்தை கொடுத்து விடுவார். பிறப்பு இறப்பு ஜனன மரணம்தான் சம்சாரம். அமிர்தம் என்றால் இறப்பில்லாதது. இறப்பே இல்லை என்றால் அப்புறம் மறுபிறப்பு இல்லை. அப்படிப்பட்ட சாஸ்வதமான மோட்சானந்தமான அமிர்தத்தை இந்த சம்சார சாகரத்திலிருந்தே பக்தியின் துணை கொண்டு பகவத் அனுகிரகத்தால் பெற வேண்டும் என்பது தாற்பயம். சம்சார சாகரத்தை விட்டு கடத்துவிப்பது என்றால் லோகத்தை அப்படியே துறந்துவிடச் செய்வது. சம்சாரத்தை கடைந்து அமிர்தம் பெறுவது என்றால் அதை விட்டு போகாமல் எல்லாவற்றிலும் உள்ள எல்லாமுமான பிரம்மம் லோகத்திலும் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இகத்திலேயே பரத்தை பெறுவது என்று இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். ஞானமாகவே போனால் வைராக்கியத்தில் சம்சாரத்தை துறந்து அதை கடப்பது, பக்தியாக போனால் அவன் கிருபையிலுள்ள நம்பிக்கையால் சம்சாரத்தை விட்டு போகாமலே இதிலேயே அவனுடைய அமிர்த தத்துவத்தை கடைந்து பெறுவது என்று வேண்டுமானாலும் அர்த்தம் செய்து கொள்ளலாம். ஷட்பதியை சம்சாரத்திலிருந்து கடப்பதில் ஆரம்பித்து தாரைய சம்சார சாகரதகா என்று முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்து கடைவதில் முடிக்கிறதுனால் எதையுமே விடாமல் ஒதுக்காமல் எதிலும் ஆத்ம தத்துவத்தை அறிகிற பெரிய விசாலமான நிறைவில் முடிப்பதாக ஆகிறது. சரி, இந்த ஸ்துதியோட சாரம் என்ன அப்படின்னு கேட்டா சம்சார துன்பம் நீக்கமே அப்படின்னு பெரியவா சொல்றார். முதல் ஸ்லோகத்தில் தாரைய சம்சார சாகரதகா, சம்சார சாகரத்திலிருந்து அக்கறை சேரு என்று பிரார்த்தித்தார். அடுத்த ஸ்லோகத்தில் சம்சார பயத்தையும் வேதனையும் சிதைக்க வல்லதான பாதாரவிந்தத்தை நமஸ்கரிக்கிறேன், பவபய கேதஸ்சிதே வந்தே என்றார். மூன்றாவதில் சம்சாரத்தை பற்றிய ரெஃபரன்ஸ் இல்லை. பரமாத்ம ஜீவாத்மாக்கள் ஒன்றேயானாலும் விவகாரத்தில் சமுத்திரமும் அலையும் மாதிரி இருப்பவர்கள் என்று அதில் சொல்கிறார். யோசித்து பார்த்தால் இதிலும் சம்சார சமாச்சாரம் உட்கிடையாக இருக்கிறது. விவகார நிலை என்பதுதான் சம்சாரம். அதையேதான் பொதுவாக சமுத்திரம் என்பது. முதல் ஸ்லோகத்தில் வரும் சாகரம், ஆறாவதிலே வரும் ஜலதி என்பவற்றுக்கும் சமுத்திரம் என்றே அர்த்தம். இந்த சம்சார சமுத்திரத்திலே அடிபட்டு முழுகி போகாமல் இருக்க வழி. இப்படி இதிலே துவைத்தமாக உள்ளபோது கூட நாம் இந்த சம்சார சமுத்திரத்தின் அங்கம் அல்ல, பரமாத்ம சமுத்திரத்தின் அங்கம்தான். அதன் அலைதான். அலை சமுத்திரத்திலே ஒடுங்கி ஒன்றாய் விடுகிறது போல நாம் பரமாத்மாவிலேயே ஐக்கியமாகிவிட வேண்டியவர்கள்தான் என்ற நினைவுடன் இருப்பதே ஆகும். சமுத்திரம் தானே அலையாக ஆகியிருப்பது. அப்படி பரமாத்மா அல்லவா நாமாக ஆகியிருப்பது. அவன் நினைவோடு அவனுடைய அலை நாம் என்ற உறுதியோடு இருந்தால் இந்த சம்சார சமுத்திரம் நம்மை என்ன பண்ண முடியும் என்று மூன்றாம் ஸ்லோகம் எண்ண வைக்கிறது. அத்வைத பார்வையில் பார்த்தபோது அதில் துவைதத்தின் நைஷ்யம், எளிமை, தாழ்மை இருப்பதாக சொன்னேன். துவைதமான சம்சாரத்தின் கோணத்தில் பார்க்கும்போது சமுத்திரத்துக்கு வேறாக இல்லாத அலை மாதிரி பரமாத்மாவுக்கு நாம் என்கிற கருத்தே அத்வைதத்தின் காம்பீரியத்தை நமக்கு அழுமூஞ்சி சம்சாரத்திலும் ஊட்டுவதாக தெரிகிறது. 4ஆம் ஸ்லோகத்திலும் சம்சாரத்தை பற்றி வருகிறது. பகவத் தரிசனம் கிட்டவிட்ட பின் சம்சாரத்தின் அழிவு எப்படி ஏற்படாமல் இருக்கும்? நபவதி கிம் பவ திரஸ்காரஹ என்று அது கேட்கிறது. அடுத்த ஸ்லோகத்தில் சம்சார தாபத்தில் பீதியுற்ற தம்மை பகவான் பரிபாலிக்க வேண்டிக் கொண்டார். பவதாப பீதோகம் என்று அதில் வருகிறது. கடைசியான 6ஆவதில் சம்சார சமுத்திரத்திலிருந்து அமிர்தம் ஆத்ம தத்துவத்தை கடைந்து கொடுக்கும் மத்தாக பகவானை வர்ணிக்கிறார். ஆக சமய அனுஷ்டானங்கள், ஆத்மீக சாதனைகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் ஒரே லட்சியமான சம்சார கஷ்ட நிவிருத்தியை பக்தியில் ஆரம்பித்து பெற முயல்வதே ஷட்பதியின் சார தத்துவம் என்று தெரிகிறது. பரமம் தரம் அபநயத்வம் மே என்று இந்த ஸ்லோகம் முடிகிறது. தரம் என்றால் பயம் என்று அர்த்தம். மே எனக்கு, அதாவது என்னுடைய, பரமம் என்றால் மிகுந்த, தரம் பயத்தை, துவம் நீ, அபநய போக்குவாயாக. ஹே தாமோதரா, எல்லா குணங்களுக்கும் ஆலயமாக இருப்பவனே, அழகான முகத்தாமரை உடைய கோவிந்தா, சம்சாரமாகிய சாகரத்தை கடையும் மத்தாக இருப்பவனே, மிகுந்த என்னுடைய பவபயத்தை நீ போக்குவாயாக அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். உருப்படுவோமோ மாட்டோமோ, கதிமோக்ஷம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற பயம், மரண பயம், மறுபடியும் ஜன்மா வந்துவிடுமோ என்ற பயம், நம் பாவங்களை நினைத்து நரக பயம், இப்படி பல தினசாகப்படுகிற பெரிய சம்சார பயத்தை போக்க பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார்.
இப்படி நம்ம பெரியவா ஷட்பதியுடைய 6வது ஸ்தோத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணி முடிக்கிறா. மேலும் இதனுடைய கொஞ்சம் கருத்துக்களை விவரிச்சு பலஸ்ருதியை எடுத்து சொல்லி வண்டு ஸ்தோத்திரத்தோட புதிரை பெரியவா அவிழ்க்கிறா. அதை அடுத்த ரெக்கார்டிங்ல பார்க்கலாம்.